கிரிக்கெட் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராம் சார் இருக்கார். அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். ஹலோ ஈஸ்வர் சார், நம்ம டே 1 டே 2 டே 3 எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். டே 5 நடந்த மேஜிக், நீங்கள் வந்து எட்ஜஸ் வந்து இங்கிலாந்து தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எட்ஜஸ் கொடுத்துருந்தீங்க. பட் அதுலேருந்து ஒரு ட்ரா. கண்டிப்பாக ஃபினாமினல் கம்பேக்குங்க. ரெசல்யூட் கம்பேக், ஃபைட் பேக். நம்ம கூட பேசியிருந்தோம் இல்லையா, ஃபைட்டிங் ட்ராவோட மெரிட்ன்றது தனின்ற மாதிரி சொன்னோம். இனிஷியல் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இங்கிலாந்துக்கு அந்த எட்ஜ் இருக்கு, ஏன்னா 669 வரை அடிச்சிட்டாங்க. பயங்கரமான டெபிசிட் நமக்கு மூஞ்சி மேலே முறைச்சி பார்த்துருக்கு. போதாத்துக்கு ஒரே ஓவரில் 2 விக்கெட்டு. அதுக்கும் அப்பாற்பட்டு கில்லு மேலே கொஸ்டின் மார்க்கு. அவர் வந்து டெம்பரமெண்டலி அவரை டெஸ்ட் பண்ணுற மாதிரி, கேரக்டர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி சண்டை கிண்டை போட்டதுக்கப்புறம் 3 ஃபெயிலியரு. அதுலேருந்து எப்படி பவுன்ஸ் பேக் பண்ண போகிறாரு. பட் பெரிய ஸ்டேட்மெண்ட்டே இஷ்யூ பண்ணிட்டாரு சுப்மன் கில். ஏன்னா எலீட் பட்டியல் பாருங்கள், பிராட்மன், கவாஸ்கர் இவங்கெல்லாம் தான் கேப்டனாக இருக்கச்சு 400 வச்சிருக்காருன்னா, அடுத்த கேமில் 100 அடிச்சாருன்னா ஓவரில் அடிக்க முடியாதுன்னு யாரும் பெட் பண்ண முடியாது. அடிச்சனா கிளைட் வால்காட் மாதிரி ஒரு கேரக்டரோட சேர போகிறாரு. 500 சீரீஸ்ன்றது வேற லெவல். கவாஸ்கரோட 774 போயிடும். ஏற்கனவே ஜெய்ஸ்வாலோட 700+ அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அடிச்சிட்டாரு. ஸோ அட்டகாசமான டேலண்ட். நிறைய பேர் கார்பிங் கிரிட்டிக்ஸு, நம்ம ஊரில் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் நிறைய பேர் இருக்குது சோஷியல் மீடியா இல்லாமல். இவெல்லாம் கில்ல கனாபனான்னு தாறுமாறாக கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவரும் கில்ட்டி. புவர் ஷாட் அவுட் ஆகிட்டார் ஆஸ்திரேலியா டூரில். பட் ஏர்லியர் டூரில் பிரிஸ்பேன்லேயும் நல்லா ஆடிடுறாரு. சேனா கண்ட்ரியில் அடிக்கல, அது இதுன்னு கொஸ்டின் மார்க்ஸு. யங் கேப்டனுக்கு கோலி, ரோஹித் சர்மா போனதுக்கப்புறம் அவருக்கு அந்த சார்ஜ் பேட்டனையும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெடிங்லியில் 100, 200. அதுக்கப்புறம் அட்டகாசமான ஆட்டம் எங்கள் எட்ஜ்பாஸ்டனில். நான் சொன்ன மாதிரி அந்த டைனி பிட் மைண்டு ஸ்கிராம்பிள் ஆகிட்டு இந்த மாதிரி சந்தேகம் வந்தது. பட் என்ன கேரக்டர். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் 300 அடிச்சது ஜஸ்ட்டு 10 ரன்ஸில் மிஸ் பண்ணிட்டாரு. பட் என்ன ஃபினாமினல் ஃபைட் பேக்குங்க. சென்னை சுந்தர் நல்ல ஒரு ப்ரமோஷன் டு 5. பந்த் இல்லாததுனால ஜடேஜா 5வது 4 அரை சதம், அவருக்கு ஒரு 100. என்ன சூப்பராக ஆடினாங்க. அதான் அந்த ஃபைட்டிங் ட்ரான்றது அதுக்கு மெரிட் இருக்குது. இன்ஃபேக்ட் அது வின்னுனே கூட எடுத்துக்கலாம் இந்தியாவில். பட் ஸ்கோர் கார்டில் அப்படி வராது. தவிர இந்தியாவுக்கு நிறைய பாயன்சி, எனர்ஜி, அந்த குதூகலம், கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கொடுக்கும் ஓவல் போகிறதுக்கு டெஃபினட்டாக. 5th டேல நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பிச்சஸ் வந்து நிறையா டேர்ன் இருக்கும். 4th இன்னிங்ஸ் விளையாடுறது ரொம்ப கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கும். ஏன்னா டாஸ் வின் பண்ணுற எந்த டீம் வந்து 4th இன்னிங்ஸ் பேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சூஸ் பண்ணவே மாட்டாங்க. கரெக்ட். அப்படி ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது பவுலருக்கு ஹெல்ப்பே இல்லையா அது? ஆமாம், நம்ம கூட ப்ரெடிக்ட் பண்ணோம் சீமர்ஸ் பேரடைஸ்ன்னு. ஹிஸ்டாரிக்கலி பிரைன் ஸ்டேதம் அண்ட் ஆண்டர்சன் இந்த மாதிரி லெஜெண்டரி பவுலர்ஸ் இருக்கிற லாங்கஷயர் கவுண்டியில் நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் அசிஸ்ட் பண்ணோம். பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்கொயரை திருப்பியிருக்காங்க. முன்னாடி வந்து ஈஸ்ட் வெஸ்ட் இந்த டைரக்ஷன் பிச்சை இப்போ நார்த் சவுத்துன்னு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லேட்லி இந்த கவுண்டி சாம்பியன்ஷிப்பு கொஞ்சம் ஃப்ளாட்டாக லாங்கஷயர் கவுண்டியால் வின்னை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ சாயில் மாறி இருக்குது, அந்த கிளே சர்ஃபேஸோ வாட் எவர் இட் இஸ் மாறி இருக்குது போதாத்துக்கு. அதனால தான் இந்த ரிசல்ட்டையும் காமிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் கனாபனான்னு பிரேக் ஆகலை. அதே நீங்கள் இதை சப்கான்டினென்ட்டில் ஆடினீங்கன்னா கனாபனான்னு அந்த ஃபுட் மார்க்ஸு அது இதெல்லாம் பயங்கரமாக எக்ஸாஜரேட்டடாக பயங்கரமாக தெரியும். இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இல்லாததுனால அந்த லெஃப்ட் ஆர்மர் டாசனுக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. இது வேற சமாச்சாரம். அவராலையும் அந்த அளவுக்கு இருக்கிற விஷயத்தையும் அவரால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் அவங்களுக்கு சிக்கலாக போயிடுது. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் வந்து ரோல் ப்ளே பண்ணுறதே டெஸ்ட் மேட்ச்சில் 4th, 3rd, 4th, 5th தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கம்பேக் கேமில் அவர் மேலே ப்ரெஷர் போட்டுட்டார் என்னன்னு தெரில. கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல அந்த டிசிப்ளினோட. ஒரு பாலோ 2 பாலோ 12 பாலோ 15 பாலில் 3 பால் போட்டார்னா அதை நீங்கள் வெதர் பண்ணிட்டீங்கன்னா புவர் பால் கொடுக்குறாரு, பால் கறக்கிற மாதிரி சிங்கிள் எடுத்துறாங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகுது. அவரு கஷ்டப்பட்டது நம்ம பார்த்தோம். ஸோ அதான் அவரோட ரோல் கொஞ்சம் மேக்னிஃபைடாக, அவரோட ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஹார்ஷாக. ஸோ அவர் லேக் ஆஃப் அந்த ஆப்டிமம் எஃபர்ட்டோ அந்த அவுட்புட் கிடைக்காது. இங்கிலாந்துக்கு அது பாதகமாக போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஎல் ராகுல் கில்லி இருக்கும்போது பார்த்தோம்னா டாசன் பவுலிங் போடும்போது லெஃப்ட் ஹேண்டருக்கு இவர் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருப்பார். ஆமாம், ஏன்னா பிச்சஸ்ல அந்த கிராச்சஸ் இருக்கு, அந்த இடத்த அவர் எல்லாமே ரைட் ஆர்ம் ஓவர் போடுறாங்க இல்லையா. நீங்கள் சொல்ல மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆடிச்சு அந்த மாதிரி அந்த மார்க்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல அவரு. ஓகே ஓகே. ஏன்னா ஜடேஜா மாதிரியான பவுலர்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அந்த மார்க்கை வந்து கரெக்டாக பயன்படுத்தி அதில் பிச் பண்ணுவார். தியரி தான். பட் ஹெடிங்லியில் உங்களுக்கு இவ்வளோ டெஸ்ட் ஆடின ஜடேஜா 300 விக்கெட் ஆடின எடுத்த ஜடேஜாவே ஹெடிங்லியில் அவர் ஸ்வீப் அடிச்சு கிழிக்கிழிச்சிட்டாங்களே. யாரு? கிராலியும் டக்கெட்டும் அந்த ஃபேமஸ் அந்த ரன்சியஸ்ல அட்டகாசமா கிழிக்கின்னு யானைக்கும் அடி சரக்கிது. ஏன்னா இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூவே வந்து ஜடேஜா தான் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் தென் செகண்ட் விக்கெட் வந்து அன்ஷுல் எடுத்து கொடுத்தாலும் அண்ட் தென் கம்பேக் வந்து வாஷிங்டன் எடுத்து கொடுத்தாரு. 2
விக்கெட் ஜடேஜா எடுத்து கொடுத்தாரு, 2 விக்கெட் வந்து வாஷி எடுத்து கொடுத்தாரு. ஆமா அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது டாசன் அந்த ரோலை வந்து ஆமா டெஃபினட்டா ஜடேஜா டாசன் டெஃபினட்டா அந்த பேங்க் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வித்தியாசம் அந்த கல்ஃப் ஓஷியானிக் கல்ஃப் இருக்குது வித்தியாசத்தில். நான் என்ன சொன்னேன்னா ஜடேஜாவே அவ்வளோ அக்கம்ப்ளிஷ்டு போலரே அந்த ரஃப் அடிக்கிறது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்லிப் ஆகிட்டார் ஹெடிங்லி கேம்லன்னு சொல்கிறேன் அந்த கான்டெக்ட்ல. ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா டாசன் 8 வருஷத்துக்கு அப்புறம் வர கம்பேக்ல அவர் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா ஜடேஜா மாதிரி கொஞ்சம் லோ ட்ரெஜெக்டரியில் தான் போகிறார். ஹை ஆர்ம் ரிலீஸு பஷீர் மாதிரி ஹைட்லாம் கிடையாது அவருக்கு. மேபி பஷீர் இருந்திருந்தா 2 லெஃப்ட் ஹேண்டர் இந்தியா 5 லெஃப்ட் ஹேண்டர் ஆடின சைடில் பஷீர் ஆடிந்தா நல்ல டேர்ன் பண்ணுற பஷீர் ஆடிந்தா ப்ராப்ளி இம்பாக்ட் பெட்டராக இருந்தது. பட் பேசி பிரயோஜனால அவர் இன்ஜுரினால அவுட் ஆஃப் த சீரீஸ். பட் என்னன்னா அவர் கேப்டனோட ஃபெய்த்தை என்ஜாய் பண்ணுறாரு. நல்ல பேட்டிங் ஆனார், ரெசல்யூட்டாக ஆடினார், டெம்பரமெண்ட் காமிச்சார். ஒயிட்டில் ஒரு 20+ அடிச்சார் தவிர வைட்டல் ஸ்டேஜில் பென் ஸ்டோக்ஸோட போலிங்கில் அவர் வந்து அந்த அளவுக்கு குதூகலம் இல்லை டெஃபினட்டாக. பட் அட்ஸ் அ லேர்னிங் கர்வ் தான். ஏன்னா நல்ல சான்ஸ் இங்கிலாந்துக்கு அசெண்டன்சி போல் பொசிஷன் போகிறதுக்கு. அந்த லாஸ்ட் டேல 140 ஓவர் போட்டிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸில். அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் எடுத்த டீம் 140 ஓவரில் 2 விக்கெட் தான் எடுக்கிறான்னா பிச்சில் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குது. ஸ்லோ பிச்சு தான், அவங்களால அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா இப்போ நம்ம பென் ஸ்டோக்ஸை எடுத்து பார்த்தோம்னா 4th டேல வந்து அவர் பவுல் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால பவுலிங் அவரால் போட முடியல. 5th டேல பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நியூ பால் எடுக்கிற வரைக்கும் வேற எந்த பவுலரையும் டயர்ட் ஆக்கக்கூடாதுன்னு அவரே வந்து நியூ பால் எடுக்கிற வரைக்கும் அவரே வந்து பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் வந்து கேலோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா கிறிஸ் ஓக்ஸ் ஆகட்டும், பிரைடன் கார்ஸ் ஆகட்டும், ஆர்ச்சர் ஆகட்டும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா 4 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. 20 கொஞ்சம் அன்ஈவன் பவுன்ஸ் பார்க்க முடிஞ்சது இல்ல, கொஞ்சம் தான் இருந்தது தவிர அது வந்து ஒரு பால் 15 பால் 20 பால்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பேட்ஸ்மேன் அந்த ஸ்டாமை வெதர் பண்ணுறோம். உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். நீங்கள் அந்த பால் உருளுமோன்னு எதிர்பார்க்க முடியாது, அது போலருக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கச்ச நீங்கள் வரி பண்ணி ஆங்ஸைட்டியோட ஆட போறீங்க. நீங்கள் தைரியமாக ஆடுவீங்க, நல்ல ஃபார்ம் இருக்குது, ரிதம் இருக்குது, ஃப்ளூயன்சி இருக்குன்னா மைண்டு கிளியராக வச்சுட்டு ஒரு ஸ்லேட் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி உருண்ட பந்தையும் நீங்கள் ஆன்சர் வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த 4 பவுலர்ஸுமே நீங்கள் சொன்ன பேர் எல்லாமே 20 நாள் ஆடிட்டு இருக்காங்க. கண்ணாபின்னான் ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. கால் எல்லாம் லெக்லெஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கேஸ் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லலாம். சூப்பர் ரிசர்வ் பெட்ரோலில் வந்துருச்சுன்ற மாதிரி டேங்க்ல வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கான்டெக்ட்ல அவங்களால ஹார்டாக எஃபர்ட் கொடுத்து கூட போதாத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிச்சும் ஸ்லோ, அவங்களுக்கு இந்த 20 நாள் லேபரும் ஆயிடுத்து போதாத்துக்கு, நிறைய ஓவர்ஸும் போட்டு டயர்டு. ஜோப்ரா ஆர்ச்சர் இப்போதான் 4 வருஷம் கழிச்சு 2வது கேம் இன் சக்சஷன் ஆடுறாரு. கார்ஸ்லாம் விசிபிளி டயர்டு. ஏர் ஸ்பீடில் நீங்கள் மஸ்டர் பண்ணலாம், ஏர் ஸ்பீடு டாலாக இருக்கீங்க, பேஷ் பண்ணலாம். பட் எவ்வளோ தான் பண்ணுவீங்க? அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் ஒன் ஆங்கிளில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்கக்கூடாது. இந்தியா எவ்வளோ அட்டகாசமானா, நீங்கள் என்னதான் போலர் டெனிஸ் லில்லியாக இருக்கட்டும், ரிச்சர்ட் ஹேட்லியாக இருக்கட்டும், ஆம்ப்ரோஸ், மார்ஷ், வால்ஷ் எவ்வளோ போட்டாலுமே அந்த பந்து போடுற விதியை நிர்ணயிக்கிறது பேட்ஸ்மேன் தானே. காத்துல வர பந்தை வந்து நிர்ணயிச்சு நீங்க பொசிஷன் வந்து நல்ல ஒரு பெரிய மனசோட கரேஜஸா ஆட்டிங்கன்னா அந்த பால் பிளண்ட் ஆயிடுறது. பெரிய யார்கரை கூட டிக் அவுட் பண்ணிடலாமே. ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா வாஷிங்டனோட பாராட்டு தெரிவிக்கிறது ஸ்கை ஹை. அதுக்கும் அப்பாற்பட்டு ஜடேஜா, கில்லோட 4வது 100 என்ன, இவரோட 90 என்ன அட்டகாசமான பேட்ஸ்மேன்ஷிப்பா அதே பிரெத்ல நம்ம பாராட்டணும்ன்றது தான் என் பாயிண்ட். என்னன்னா இப்ப கில்லுக்கு 2 கேட்ச் விட்டாங்க. 40ல 1 80ல 1 கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு செஞ்சுரி போட்டாரு. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண முடிஞ்சது. ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் கொடுக்குறாரு, ரூட் வந்து அதை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த ஒரு கேட்ச் இந்த ட்ராக்கு முக்கிய பங்குன்னு எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த சேஞ்சிங் பிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம் தவிர தட்ஸ் ஒன்லி ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. மேபி பாசிபிலிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெஃபினட்டா. ஏன்னா 2 விக்கெட் இன்னரோ, ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எப்படி இன்னரோ ஜெய்ஸ்வாலையும் சுதர்ஷன் எடுத்த மாதிரியும் இது இன்னும் 2 விக்கெட் இன்னரோனா ஒரு பாயன்சி இருக்குது இல்லையா. அது டெஃபினட்டா அந்த கான்டெக்ட்ல முக்கியமான கேட்ச் தான் ட்ராப் பண்ணிட்டாரு. பட் பார்த்தீங்கன்னா நல்ல அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிக்கிச்சு, செகண்ட் டைம் அன்லக்கின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு மைண்டை கேஷ் பேக் பண்ணீங்கன்னா ஜெய்ஸ்வால் கேட்ச் அப்படி தடு மாதிரி தான் ஒரு மாதிரி பூட்லெஸ் முன்னாடி பிடிச்சி போட்டாரு. இந்த வாட்டி அவருக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ரூட் நார்மலாக நல்ல கேச்சர், வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று இப்போ தான் ராகுல் டிராவிட் ரெக்கார்டையும் பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் கேமுங்க. அதான் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த கேம். என்னன்னா ஃபெயிலியர் எப்போ பார்த்தாலும் உங்களை மறைச்சு பார்த்துனே தான் இருக்கும். ஃபெயிலியர்லேருந்து எப்படி ஃபைட் பேக் பண்ணுறீங்க, அதுதான் இந்த கான்டெக்ட்ல கில்லோட 3 இன்னிங்ஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் கேரக்டர் கொஸ்டின் மார்க் இருந்தது. விராட் கோலி மாதிரி ஏப் பண்ணுறாரா, காப்பி பண்ணுறாரா, ஒரு ஏலியனா ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்ததா, பூதம் பூந்துக்குச்சா அப்படி இப்படின்னு அவரே யோசிச்சு இருப்பாரு. நமக்கு ஃபோக்கஸ் மெயினாக பேட்டிங் ஆடுச்சு, பேட்டிங் தான்.
கேப்டன்ன்றது அந்த கேப்பை கைட்டி விட்டுணும். ஸோ அது ஓகே. ஃபீல்டிங் போது கேப்டனாக இருக்கீங்க, ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஸோ அழகாக காசுமே அந்த டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி அட்டகாசமான எலகன்ட் பிளேயர். டிஃபென்ஸும் இருந்தது. அவர் கொஞ்சம் நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விண்டோவில் 15 நாளில் பஞ்சாபில் நிறைய ஒர்க்கும் பண்ணிட்டு ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தது. அந்த பலனை அனுபவிச்சது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். ஸோ ரிசல்யூட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஷிப் தான் சேவ் பண்ணிது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபைட்டிங் ட்ரா. இந்த ட்ரானால வின் அளவுக்கு அவங்களுக்கு அந்த பஸ் ரைடு இப்போ பேச பேச கோச்சில் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மேன்செஸ்டர்லேருந்து இறங்கி லண்டன் சவுத் வரைச்ச அவங்களுக்கு ஒரே திருப்தியாக தான் இருக்கும். டெஃபினட் ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. டீம் ஸ்குவாடு கொஞ்சம் மாறும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கிலீஷ் மேன் எப்படி 20 நாளாக ஆடிட்டு இருக்காங்க, கை காலெலாம் கைண்டுக்குச்சு, டயர்டாக இருக்குன்ற மாதிரி இந்தியன்ஸ்க்கும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஃபிட்னஸில். அந்த 5 கேம் சீரீஸ்ன்றது பெண்ட பிச்சு. இங்கிலாந்து மாதிரி ஒரு நல்ல கிளைமேட் வெதர் கண்டிஷன்ஸ் இருந்தால் கூட அதுவும் எல்லா கேம் 3 நாள் 2 நாளில் முடியல வேற போதாத்துக்கு. ஸோ அது ஒரு ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸு கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்தும். பட் 5ஆவது கேம் கொஞ்சம் நீடில் இருக்கும், கொஞ்சம் எல்லாமே ஒரு 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 தீட்டல் அது இது எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷன் டெஃபினட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் வந்து 4th டேல வந்து பவுல் பண்ணல, 5th டேல தான் வந்து பவுல் பண்ணுறாரு. 140+ அந்த ஸ்ட்ரகுளோடய போடுறாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து இந்தியன் பவுலர்ஸால எடுத்துட்டு வர முடியல. என்ன காரணம்? என்ன ஃபிட்னஸ் தான், வேற என்ன. ஒரு லைன் ஹார்ட்டட், அதுக்கும் அப்பாற்பட்டு சிம்பிளிஸ்டிக்காக வெறும் ஃபிட்னஸ்னு சொன்னாலும் தப்பு. நீங்கள் பயங்கரமான ஒலிம்பிக் ஆத்லீட்டை விட்டு போடுங்கன்னா போட முடியாது இல்லையா. ஸ்கில்லும் வேணும், பெரிய மனசு வேணும் ஈஸ்வர், பிக் ஹார்ட் வேணும். ஓடி வந்து அவர் சொன்னா பாரு போஸ்ட் மேட்ச்ல, நான் ஒரு கேப்டனாக இருந்தால் பிளேயர்ஸை ஒரு வால்குள்ளே ஓடுனா நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி தான் வார் கிரை இருக்கு. ஆர்மி ஜெனரல் மாதிரி சொல்றது ஒண்ணு, செயல்லையும் பண்ணி காட்டுறாரு. அதையே இந்தியன் பிளேயரால பண்ண முடியல. அந்த மாதிரி ஃபிட்னஸ் இல்ல, அந்த மாதிரி ஸ்கில் வேணும். ஏர் ஸ்பீடுன்றது உங்களுக்கு விப்பியா ராபிட் ஆர்ம் ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி குயிக்கா ஆர்ம் ஆக்ஷன் கையை பிடிச்சிட்டே தான் பவுலிங்கும் போடுறாரு. அதான் த்ரோயிங் மசில் வேற, போலிங் மசில் வேற. ஒரு பைசப் டெண்டன் பிரச்சனை. த்ரோ அடிக்கிற பார்த்தீங்கன்னா அண்ட்ராம்லேயே ஒரு அடி கூட த்ரோ அடிச்சு புல்ஸ்ன்ற மாதிரி அடிச்சாரு. ஆனா இது போலிங் மசில்ன்றது வேற, வெளியில மசில். த்ரோயிங் மசில் உள்ள பைசப் டெண்டன், அது ட்ரைசெப்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா அவரால் த்ரோ அடிக்க முடியல, ப்ரிசர்வ் பண்ணிட்டாரு. பட் போலிங் வந்துட்டிங்கன்னா நேற்றுக்கு நைட் ஃபுல்லும் ஐஸ் பேக் வச்சிருப்பார், தூங்கிடுவாரா இல்லையான்றது தெரியல. பட் முக்கியமான விஷயம், ஒன்ஸ் அந்த ஹீட் இன்டென்சிட்டி வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி ரிஷப் பந்த் எப்படி கரேஜியஸாக அடிப்பட்டாலும் 300 வாட்டி பட்டாலும் விரல உடைச்சாலும் கில்லு ஆடுறாங்க பாரு. அந்த ஹீட் ஆஃப் த பேட்டில் உங்களுக்கு அந்த அட்ரினலின் இருக்கு இல்லையா, அந்த ஹார்மோன், அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த ஹார்மோன் கிக்கின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆட்டிங்கன்னா அந்த மோமெண்ட் தெரியாது. அன்றைக்கி நைட்டு வலி உயிர் எடுத்துரும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பெயின் கில்லர், ஐஸ் பேக் அது இது வைப்பாங்க. தவிர பென் ஸ்டோக்ஸ் பற்றி கேட்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக அவர் வேற லெவல் ஆல்ரவுண்டர். லேட்லி பார்த்தீங்கன்னா அவரும் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம 8 வருஷம் கழிச்சு ஒரு 5-4 எடுக்கிறோம். ஒரு பிக் மூமெண்ட்ல நம்ம ஹாலோவா கேப்டனா கனாபனான்னு இங்கிலீஷ்ல ஸ்பீச் கீச்சு கொடுத்து நம்மளே செயல் பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த பிக் மூமெண்ட்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி 4th டேல போலிங் போடலனாலும் ப்ரிசர்வ் பண்ணி ரெஸ்ட் பண்ணி நேற்று மார்னிங் வந்து போட்டு KL ராகுல் விக்கெட் எடுக்கிறார். இன்னும் கேட்சையும் இன்டியூஸ் பண்ணார் இல்லையா கவர் ஏரியாஸ்க்கு. ஸோ அதான் அந்த லயன் ஹார்ட்டட்னஸ்ன்றது அது தனி இதோ அதெல்லாம் வந்து டிஃபைனே பண்ண முடியாது. பேட்டிங்கில் அந்த எலகன்ஸுன்னு, மார்க்வாவோட எலகன்ஸு, GR விஸ்வநாத்தோட லேட் கட்டு, அதெல்லாம் எப்படி குவான்டிஃபை பண்ணுவீங்க? அதே மாதிரி இந்த மனசு. ஸோ அந்த பிக் ஹார்ட்டட்னஸ்ஸு, ஸ்கில்லு, அதுக்கும் அப்பாற்பட்டு கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸும் இருக்கு. எந்த பேட்ஸ்மேனை எப்படி போட்டால் அவன் இரிட்டேட் ஆவான், என்ன மாதிரி அட்டாக் பண்ணும், செட் பேட்டர்னாக கான்க்ரீட்டில் செதுக்கின மாதிரி நான் இப்படி தான் போடுவேன்னு ஒரு பிடிவாதம் இல்லாமல் டக்குன்னு ஓவர் த விக்கெட்லேருந்து வைட் ஆஃப் த க்ரீஸ் போடுறது, ரவுண்ட் த விக்கெட்ஸ் வருது. வாஷிங்டன் சுந்தருக்கு பவுன்ஸ் பண்ணால் இரிட்டபிளாக இருக்கா, சாய் சுதர்ஷன் டவுன் த லெக்லேருந்து அவர் எடுக்க முடியுமா, ஸ்ட்ராங்கிள் பண்ண முடியுமா, ஹுக்கில் ட்ராப் பண்ண முடியுமா, எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த ஷாட் அடிச்சா நேச்சுரலாக இல்லையோ ஆர்கானிக்காக இல்லையோ அவனை வந்து அந்த மாதிரி ஒரு ஏலியன் கேம் ஆடுறதுக்கு ஒரு கட்டாயப்படுத்துகிற மாதிரி ஒரு போலிங் போடுறாரு. அதுக்கெல்லாம் ஒரு சாதுரியமான குள்ளநரித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டாக்டிக்கல் திங்கிங் பிரெயினும் வேணும். நான் சொன்னேன் மனசும் வேணும், ஃபிட்னஸும் வேணும், ஸ்கில்லும் வேணும். அந்த பேக்கேஜ் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா பென் ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தர் சென்னையை சேர்ந்த ஒரு தமிழக வீரர். அவர் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. ரிஷப் பண்ட் இன்ஜுரி இல்லை மேபி அப்படின்னு தான் ரிஷப் பண்ட் வந்திருப்பாரு. அந்த ஒரு இடத்துல ப்ரமோட் பண்ணதை எந்த அளவுக்கு செயல்படுத்தியிருக்காரு அவர்? அட்டகாசம். டெஃபினட்டாக போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொன்னார், எனக்கு டாப் ஆஃப் த ஆர்டரில் கட்சா இட்ஸ் அ பிளெஸிங்ன்ற மாதிரி. கொஞ்சம் அண்டர்ஸ்டேட்டடாக தான் இருக்கார். போன கேமில் வேற ஒரு மாதிரி போஸ்ட் மேட்ச் 5th டே முன்னாடி ஒரு ப்ரெஷரில் அவசரப்பட்டு வாய் விட்டு இந்தியா வில் டெஃபினெட்லி வின், அது 192 தான் 193 அடிச்சிருவோம் அப்படின்ற ஆப்டிமிஸ்டிக்காக சொல்றது வேற. அவன் ஸ்பெசிஃபிக்காக போக் பண்ணி கேட்குறான், எப்போ வின் பண்ணீங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம்
கடுகத்தன அந்த ஒரு எனர்ஜியும் ஆப்டிமிசமும் ஹைப்பராக போயிட்டு கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் அண்டர் ஸ்டேட்டடாக சொல்லி ஓவர் அச்சீவ் பண்ணால் உலகமே கொண்டாடுறது பாராட்டுறது. ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு அதெல்லாம் முடிஞ்சிடுது ஓகே. பட் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷனு ஏர்ன் பண்ணியிருக்காரு. பந்துக்கு முன்னாடி ஒரு வந்து லெஃப்ட் ஹேண்டர்னா இருக்கட்டா, ஜடேஜாக்கு மேபி ஃபேவரட் பொசிஷன் நம்பர் 6னால அவர் அதுலேயே நிற்க வச்சிட்டாங்களா என்னன்றது தெரியல. பட் முக்கியமான விஷயம் அந்த ஷூஸை ரொம்ப சூப்பராக ஃபில் பண்ணி அட்டகாசமாக ஆடி அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க த்ரோ பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு டெட் டிஃபென்சிவ் பிளேடும் ஆடி வைட்டல் ஸ்டேஜில் அழகாக பாதத்தையும் யூஸ் பண்ணி ஸ்பின்னரையும் அட்டகாசம் ஆடி பாதம் நவுறதை வச்சே ஒரு பேட்ஸ்மேனோட ஸ்கில் செட் தெரிஞ்சிடும். ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த நவுறாம் பாருங்கள், க்ளோசர் டு த பால், ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால், இதெல்லாம் வந்து கோச்சஸ் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மசில் மெமரியில் வந்து சரியான பாடத்தை கற்றுன்னு இருக்காரு. அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த கிரைசிஸில் எப்படி அதை வந்து செயல்படுத்தணுன்றது தான் அது அழகாக அடிச்சு காமிச்சாரு. ஸோ இஸ் ஏர்ன்ட் அ ரியல் கால் அப்போ ஏர்ன் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறப்பட்டு இந்த இமீடியட் ஃபியூச்சரில் கூட டாப் 6ல் இவரும் ஜடேஜா பந்துக்குள்ளே இவங்க 3 பேரில் யாரோ 2 பேர் கூட வந்து டாப் 7க்குள்ளே வந்து இனிமேலேருந்து வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8, 9 அந்த மாதிரிலாம் துருப்புச்சி தேவை போகிறது இல்லைன்றது ஒரு ஆதாரம் நேற்று இன்னிங்ஸ். என்னதான் பென் ஸ்டோக்ஸை வந்து புகழ்ந்தாலும் அவர் செஞ்ச அந்த ஒரு டிராமா அப்படிங்கிறத எந்த அளவுக்கு கிரிக்கெட் ரசிகரா நீங்க ஏத்துப்பீங்க? கண்டிப்பா அது ஒத்துக்கவே முடியாதுங்க. ஓகே, பெரிய டாலிஸ்மன் ஆல்ரவுண்டர் தான், குவாலிட்டி பிளேயர், திங்கிங் கேப்டன், டாக்டிஷியன், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பேட்ஸ்மேன், போலர், வார் லீடர் எல்லாம் சொன்னாலும் பேக்கேஜாக மேன் ஆஃப் த மேட்ச் நேற்றுக்கு 12th டைம் வின் பண்ணால் கூட அனாவசியமாக நேதிக்கு வந்து அந்த நீட்லெஸ் கான்ட்ரவர்சி ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் 80-90 இருக்கிற எந்த பேட்ஸ்மேனும் அந்த மாதிரி உயிரை கொடுத்து ஆடினதுக்கு ஒரு 100ன்றது அந்த பரிசு, அந்த ரிவார்ட் ஃபார் லேபர் எடுத்துக்க தான் போகிறான். ஸோ 100ன்றது ஒரு சிக்னேச்சர், அதை ரசிக்க தான் போகிறான். டெஃபினட்டாக ஒரு 5-10 நிமிஷத்தில் அடிக்க தான் போகிறான். அந்த கான்டெக்ட்ல இவர் நினச்சாரு ஆஸ் அ இங்கிலீஷ்மேன், அவங்க கல்ச்சர் எப்படின்னா ஜென்ரலாக நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு டீமாக ஆடுறீங்க, உங்களுக்கு வேண்டிய ட்ரா கிடச்சிட்டு இனிமேல் ரிசல்ட் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ டீமாக நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அந்த அப்ஜெக்டிவ் உங்களுக்கு ட்ரா கிடச்சிடுது. ட்ரா கிடச்சதுக்கப்புறம் எதுக்கு இண்டிவிஜுவல் க்ளோரி 100 அடிக்கணும், அதெல்லாம் என்ன லேண்ட்மார்க், அதுக்கு ஏன் துரத்தின்னு போகிறீங்க? ஸோ அது அப்போ வந்து ஜடேஜா நீங்கள் கை கொடுத்துட்டு போயிடலாமே ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படின்னா ஜடேஜா சொன்னதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு நீட்லெஸ்ஸாக தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டாங்க. நீங்கள் என்ன டக்கெட் போலிங்லேயும் ப்ரூக் போலிங்லேயுமா அடிக்க போகிறீங்க? நான் அவருக்கு தான் போலிங் கொடுக்க போகிறேன், அது அடித்தா உங்களுக்கு திருப்தியாக இருக்குமா? செத்த பாம்பு அடித்த மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி இவ்வளோ நேரம் நல்லா கம்பீட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ஸ்போர்ட்டிவாக அந்த கான்டெஸ்ட் போன கான்டெஸ்ட் கட்சியில் இப்படி ஒரு மாதிரி ஆன்டி கிளைமேட்டிக்காக ஃபிசில் அவுட் ஆகிடுது. ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு ஜடேஜா ஆடணும்னு நினைக்க போய் கில்லும் அவரை கூப்பிடுற மாதிரி இல்லை, ஒரு ஆசிட் ஒரு நீட்லிங் இருந்தது 2 சைடுக்குள்ளே நிறைய பார்த்துருக்கோம். 4வது கேமாக பார்த்துட்டுருக்கோம், அந்த இரிட்டபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அது வேறு லெவல் போயிட்டு அது ஸ்டோக் பண்ணி விட்டது, அந்த நெருப்பை கலரி விட்டதே பென் ஸ்டோக்ஸ் தான். அவர் வந்து டக்குன்னு ஓகே இது கேட்கறது தப்பு கிடையாது. பென் ஸ்டோக்ஸ் நினச்சாரு ஓகே ட்ரா ஆகிட்டு போலர்ஸ்க்கு எதுவும் இன்ஜுரி வரக்கூடாது, இந்த இன்னும் ஒரு 15 ஓவர் இதுக்கு தேவையில்லாமல் ஆடணும், ஒரு மாதிரி ஒரு பெடஸ்ட்ரியனா ஒரு மாதிரி கேம் இஸ் பீட்டரிங் அவுட் இன்டு ட்ரானோ ஆங்கிலத்தில். ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட்ல எதுக்கு போலருக்கு இன்ஜுரி வந்துட்டுனா இன்னும் ஒரு கேம் இருக்குது, ஆஷஸ் இருக்குது, அந்த கான்டெக்ட்ல யோசிச்சார், தப்பு இல்லை. பட் ஒன்ஸ் ஜடேஜா ரெவ்யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜென்டில்மென்லியே அவங்களுக்கு அவங்க ஒப்பீனியன் இருக்குது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு கெட்டிக்காரத்தனம் இல்லாமல் அந்த சமயத்தில் போயிட்டு ப்ரூக்கும் போலிங் கொடுத்து ப்ரூக்கும் போதாத்துக்கு ஓடி வந்து லாலிபாப் மாதிரி ஃபுல்டாஸாக போட்டு கையை கொடுத்துன்னு வாஷிங்டனுக்கு கையை கொடுத்து ஒரு மாதிரி அந்த புக்கை வந்து ஸ்போர்ட்டிங் புக்கை பிளாட் பண்ணிட்டாங்க அனாவசியமாக. ஸோ அது அவாய்டபுள் சாப்டர் தான். பட் என்ன பண்ணுறது, பெரிய பெரிய சாம்பியன்ஸு மாதிரி பென் ஸ்டோக்ஸ்க்கே அந்த பிரெயின் ஃபேட் இந்த மாதிரி ஒரு அக்லியாக ஒரு இன்சிடெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. ஆனால் அந்த ரெண்டில் ரூட் சீரியஸாக தான் சின்சியராக தான் போட்டிருந்தார், அவர் கேலி கூத்து ஆக்கலை. ஸோ ப்ரூக்கு இந்த மாதிரி ஃபுல்டாஸ் போட்டு இவங்களும் ஒரு மாதிரி நீட்லெஸ்ஸாக கிராலி கமெண்ட் அடிச்சுன்னு டக்கெட் கமெண்ட் அடிச்சுன்னு இதெல்லாம் அவாய்டபுள் கான்ட்ரவர்சி. ஸோ அது இட் ஹஸ் ஷோன் த இங்கிலீஷ்மேன் இன் சம் வாட் புவர் லைட்னு சொல்லலாம். ஓகே சார், பார்க்கலாம். 4th டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு எட்ஜஸ் இருந்த ஒரு இடத்துல இந்தியா வந்து ஒரு ஃபைட் பேக் பண்ணி ஒரு ட்ரா அப்படிங்கிற ஒரு வெற்றியை பதிவு கண்டிப்பாக ஃபைட்டிங் ட்ரா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓல்ட் டைமர்ஸ்லாம் ரசிப்பாங்க. ஏன்னா வின்னு அப்படின்னா ட்ரா என்னத்துக்கு 5 நாள் ஆடி ட்ரா அது என்ன ரிசல்ட்டுன்ற மாதிரி எரிச்சல் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்குலாம் அது வந்து அந்த அளவுக்கு எட்டாதோ என்னவோ தெரில. பட் நேற்று இது கேம் ஒரு அட்டகாசமான எக்ஸாம்பிள். 5 நாள் ஆடி கம்பீட் பண்ணாலும் கொஞ்சம் டோ டு டோ போயிட்டு கூட இவங்க 2 சைடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைல் இறகு தான் செப்பரேட் பண்ணிது ஸ்கில் அப்படின்ற விஷயத்தில். ட்ரா வந்து ஒரு ஃபேர் ரிசல்ட் தான். இந்தியா பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிற மாதிரி இந்த ட்ராவே இருந்தாலும் அவங்க நிறைய எனர்ஜி கிடைக்கும், ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அடுத்த கேம் லெவலாக இருக்கிறதுனால சீரீஸு. ஸோ தே வில் கோ வித் அன் ஓப்பன் மைண்ட் அண்ட் ஃபைட். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஓகே சார், ஃபிஃப்த் டெஸ்ட்டில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும் டீமில். ஜெகதீஷனையும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க விக்கெட் கீப்பராக. ஸோ என்ன மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்க போகுது, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க, ஃபிஃப்த் டெஸ்ட்டில் ஒரு வெற்றியோட இந்த சீரீஸை ட்ரா பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த இதில் பேசலாம் சார். இன்னொரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி சார். வணக்கம்.